Hi, welcome back to Mithran Structures. The Combined Technical Service Examination non-entry post பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் 9/2025 ஒரு மே மாதம் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஜூலை மந்த் நம்ம எழுதணும். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா சில போஸ்டிங் நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஆன் ஒன்று போட்டு விட்ருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் போஸ்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போய் பாருங்கள். கீழே இன்னைக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. நான் என்ட்ரி போஸ்ட்டுக்கு கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர். ஓகேங்களா? டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா இப்போ என்னன்னா நம்பர் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ போஸ்டிங் இருந்துச்சு. ஓகேங்களா? அரௌண்டு பார்த்தீங்க அப்படின்னா 9,030 இந்த மாதிரி போஸ்டிங் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 64 வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதில் மேஜராக என்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த வாட்டர் ரிசோர்ஸ் இருக்கு பாருங்க, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் 1656. ஓகேங்களா? அந்த நம்ம இந்த கோடு போஸ்டல் கோடு இந்த வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இதுக்கு முன்னாடி இருந்த வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இது பழைய நோட்டிஃபிகேஷனு. அதில் இந்த கோடு பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் கோடு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1656. இதில் பாருங்களேன், இந்த 1656ல் பார்த்தீங்க அப்படின்னா 38 வேகன்சி தான் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த 79 வேகன்சிஸ் ரிவைஸ்டு. ஓகேங்களா? 39ல இருந்து 79 வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா அது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்பனா பார்த்துங்க, ஒரு 40 வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எதில் அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நம்ம எலிஜிபிள். ஓகேங்களா? அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில்ல பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிவில் ரிலேட்டடாக கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்குல்ல, த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் 3269. ஓகேங்களா? அந்த தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3269ல ஆல்ரெடி 38 வேகன்சி இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ 42 ஆக்கியிருக்காங்க. அதில் ஒரு 4 வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில். ஓகேங்களா? அதில் வந்து ஸ்டேட் இண்டஸ்ட்ரி ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 20 ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருந்த வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 17 நினைக்கிறேன். 3368. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 3368 இங்கே இருக்கு பாருங்க. ஆல்ரெடி 17 வேகன்சி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 20 வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஆக மொத்தத்தில் 64 வேகன்சியில் சிவிலுக்கு மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 வேகன்சி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஓரளவு நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கீங்க. ஓரளவு பார்டரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது. நமக்கு தெரியும் இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம டெஸ்ட் பேட்சுமே போட்டோம். அதுலேயுமே நமக்கு இப்போ எல்லாமே வந்துருச்சு. ஓகேங்களா? நமக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீயும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் வாங்கி எல்லாமே கலெக்ட் பண்ணியாச்சு. இது நமக்கு ஆட் ஆன் அட்வான்டேஜஸ். ஓகேங்களா? ஏன்னா ஒரு 50 வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதனால அடுத்த லெவலில் இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா போகிறதுக்கான பாசிபிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகம். ஓகேங்களா? அது கம்யூனிட்டி வைஸுமே இதில் ஸ்பிளிட் அப் போட்டிருக்காங்க. அந்த இதையும் கொஞ்சம் பார்த்துங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு இருக்குல்ல, அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 3351 இந்த கோடு பாருங்களேன். 3351 3351 பார்த்தீங்க அப்படின்னா டபுள் த்ரீ ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஃபாலோயிங் நியூ போஸ்ட் சிம்லர் எலிஜிபிலிட்டி கண்டிஷன். இதில் வந்து என்னன்னா இதில் ஆல்ரெடி கிடையாது இந்த போஸ்ட். 33 இதில் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் தமிழ்நாடு போலீஸ் அந்த ஹவுசிங் கார்பரேஷன் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸஸா. ஓகேங்களா? பரவாயில்ல. ஓகேங்களா? இதில் வந்து நியூ போஸ்ட் மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இதிலே ஹெட்டிங்கில் போட்டிருக்காங்க பாருங்க, த ரிவைஸ்டு அப்படின்ட்டு. பட் இந்த காலம் பார்த்தீங்க அப்படின்னா நியூ போஸ்ட். ஓகேங்களா? இப்போ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸஸாக போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3273 தமிழ்நாடு ஆதிதிராவிடர் ஹவுசிங் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அதில் பார்த்தீங்கன்னா 22 வேகன்சிஸ். இதில் எக்ஸஸாக பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் நமக்கு மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா
நிறையா போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில போஸ்டிங் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் இதெல்லாம் எடுத்துங்களேன். தமிழ்நாடு அர்பன் கேபினெட் டெவலப்மெண்ட் இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இதுலையுமே நம்பர் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் சிவில் இன்ஜினியருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய போஸ்டிங்கு நியூ போஸ்டிங்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணியிருக்காங்க. த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் நான் என்ட்ரி போஸ்ட்டுக்கு ஐ திங்க் அப்போ ஒரு 60 வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 60 to 70 வேகன்சிஸ் சிவிலுக்கு மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா போட்டிருக்காங்க இதுலேயே. ஓகே, நியூ போஸ்ட்டுக்கு ஓகேங்களா. இதில் மேக்ஸிமம் ஏஜ் மினிமம் ஏஜ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் யாரெல்லாம் எலிஜிபிள் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் ஓகேங்களா. இருக்கு ஓகே. ஸ்டாண்டர்ட் அதே தான், ஸ்டாண்டர்ட் ஆஃப் த விஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதே தான் ஓகேங்களா. ஆக மொத்தத்தில் இப்போ அரௌண்ட் நமக்கு மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 64 வேகன்சிஸ்க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நியூ வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் நமக்கு இதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நான் லாஸ்ட் இதில் 1 மார்க்கில் போயிடுச்சு 2 மார்க் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்குமே இந்த வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உண்மையாலுமே பெரிய குட் நியூஸ் தான் அது ஓகேங்களா. அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் ஓரளவு கோத்ரூ பண்ணுங்க. இப்போ 1 மார்க் 2 மார்க் 0.5ல மார்க் போடணும்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 60 வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹியூஜ் தாங்க ஓகேங்களா. பரவாயில்ல, இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அதேமாரி தாங்க நெக்ஸ்ட் நம்ம டிப்ளமோ லெவலில் இருந்துச்சு ஐடிஐ லெவலில், அதுலேயுமே இன்னும் நம்பர் ஆஃப் போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் அதிகம் ஓகேங்களா. உங்களுக்கு பிடிஎஃப் ஆனாலும் அட்டாச் பண்ணுறேன் பார்த்துக்கங்க ஓகேங்களா. தேங்க்யூ. அதனால் இந்த இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கோர் நீங்கள் மிடில் இருக்கீங்க இதில் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் ஓகேங்களா. தேங்க்யூ.